டெல்லியில் தொடர்ந்து 10 ஆண்டுகால ஆட்சி அதிகாரத்தை ஆம் ஆத்மி கட்சி இழந்துள்ளது. அக்கட்சியின் முகமான அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட முக்கிய தலைவர்கள் பலரும் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளனர். டெல்லியில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 48 தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக 27 ஆண்டுகளுக்கு பின்பு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 2020 தேர்தலில் 62 தொகுதிகளில் வென்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஆம் ஆத்மி கட்சியால் இம்முறை 22 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார். புதுடெல்லி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் சாகிப் சிங் வர்மாவின் மகன் பர்வேஷ் வர்மாவிடம் 4089 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் கெஜ்ரிவால். பர்வேஷ் வர்மா 30,088 வாக்குகள் பெற்ற நிலையில் கெஜ்ரிவாலுக்கு 25,999 வாக்குகளே கிடைத்தன. அதேபோல் ஜங்புரா தொகுதியில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா 600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் சகூர் பாஸ்தி தொகுதியில் பாஜக வேட்பாளர் கர்னைல் சிங்கிடம் தோல்வியை தழுவினார். இதேபோல் சோம்நாத் பாரதி உள்ளிட்ட ஆம் ஆத்மியின் 2ஆம் கட்ட தலைவர்களும் தோல்வியையே தழுவியிருக்கிறார்கள். அதே சமயம் கல்காஜி தொகுதியில் 3580 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் அதிஷி பாஜக வேட்பாளர் கைலாஷ் கெலாட்டை வீழ்த்தி வெற்றி பெற்றார். டெல்லி 2020ஆம் ஆண்டு தேர்தலில் 53.57% வாக்குகளை பெற்ற ஆம் ஆத்மி கட்சி தற்போது 43.5% வாக்குகளை மட்டுமே பெற்று 10 ஆண்டுகளாக தொடர்ந்த ஆட்சியை இழந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.